ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கேன். அப்புறம் உங்களுக்கு எல்லாம் சுகம் நினைக்கிறேன் நான். இங்கேயும் பரவாயில்ல, நல்லா போகுது. இப்போ குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு இனி இப்போது நெக்ஸ்ட் மந்த்து தான் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போகுது. நெக்ஸ்ட்டு மந்த்து வந்து மார்ச் 3க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணும். இப்போ வந்து ரிவிஷன் போயிட்டுருக்கு. டியூஷன் எல்லாம் போகுது, அந்த மாதிரி அப்படியே போகுது. அப்புறம் நான் நெக்ஸ்ட்டு மந்த்து ஸ்டார்டிங்கில் வந்து 3ல் மார்ச் 3க்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மார்ச் லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. அது வந்து எக்ஸாமு. அது வந்துட்டு இடையிலெல்லாம் ஸ்டடி லீவு கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டு மார்ச் லாஸ்ட்டு தான் எக்ஸாம் முடியும். அதுக்கப்புறம் 2 மந்த்ஸ் தான் 2 மந்த்ஸ் இங்கே லீவு தான். ஏப்ரல் மே வந்து ஃபுல்லாக இங்கே லீவு தான். எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 மந்த்ஸு லீவு தானே. அப்போ ஏதாவது கிளாஸுக்கெல்லாம் விடணும்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். யோகா கிளாஸு, ஸ்விம்மிங் வந்து குழந்தைங்க போன வருஷம் போயிருக்காங்க. ஒரு 15 டேஸோட கிளாஸு. அப்போ அவங்களுக்கு வந்து போன வருஷம் போயப்போ கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் அவங்க ஸ்விம்மிங்கு. ஆனால் நல்லா கற்றுக்கலை. அப்போ சரின்னு சொல்லிட்டு இந்த வெக்கேஷனுக்கும் ஸ்விம்மிங்குக்கு ஸ்விம்மிங்குக்கும் விடலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன் நாங்கள். அப்புறம் வந்து யோகா கிளாஸுக்கும் குழந்தைங்கள விடணும்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா இனி யோகா எல்லாத்துக்கும் நல்ல ஒரு இது தானே, ஒரு மைண்டெல்லாம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிடும்ல. அதனால் யோகா கிளாஸுக்கும் விடணும்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். இப்போ எதுவாக இருந்தாலும் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம்னு நினச்சிட்ருக்கேன். கோயில் திருவிழா போன புதன்கிழமை தான் நடந்தது. அப்போது அந்த விலாகை நாங்கள் போட்டிருந்தேன். தலைதூசத்தை விலாகை நாங்கள் வந்து போட்டிருந்தேன். எல்லோரும் பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் ஷார்ட் வீடியோ இப்போ டைமண்ட் ஃபேமிலியில் போடலை. இப்போ வந்து 2 வீடியோவும் ஆஷா உண்ணி சேனலில் தான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் உங்களுக்கு யாராச்சும் நீங்கள் பார்க்கலைன்னா அங்கே போய் பாருங்கள். நீங்கள் அதில் வந்து 2 வீடியோ இப்போ ஒரு 1 வீக்காக கொஞ்சம் பிஸி, கோயில் திருவிழா அந்த மாதிரி கொஞ்சம் பிஸியாயிருச்சு. அதனால் ஒரு 1 வீடியோ தான் இப்போ போட்டிருக்கேன். இனிமேல் 2 வீடியோ போடணும்னு நினச்சிட்ருக்கேன். அப்போ எல்லோரும் அங்கே ஆஷா உண்ணி சேனலில் போய் பாருங்கள். அப்புறம் நான் வந்து இப்போ வந்து கொஞ்சம் வெயிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். நான் வீடியோவில் சொன்னேன்னு நினைக்கிறேன். ரொம்ப வெயிட்டு ரொம்ப உடம்பு வந்துச்சு எனக்கு. அன்னைக்கு வந்து எனக்கு ஒரு 74.800 கிராம் அந்த மாதிரி போச்சு என்னுடைய வெயிட்டு. 75 kgக்கு போயிட்டுருக்கேன். நான் வந்து ஹைட்டு வந்து 160 சென்டிமீட்டர். அப்போ எனக்கு 60 kg மட்டும்தான் வேணும். ஆனால் 15 கிலோ ரொம்ப 15 கிலோ வந்து கூடுதல் வெயிட்டு வந்திருக்கு. அப்போது நான் அன்றைக்கி சொன்னேன் நான் வந்து ஜிம்முக்கு போயிட்டேன். நான் அன்றைக்கி ஒரு ஆடு நான் வந்து ஆஷா உண்ணி சேனலில் தான் பண்ணியிருக்கேன். அப்போ ஜிம்முக்கு நான் போயிருக்கேன். கண்டினியூஸாக போயிட்டேன் நான் 1 மந்த் எப்படியாவது எனக்கு வெயிட்டு கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சங்கடத்தில் இருந்தேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் நடந்துட்டேன்னா ரொம்ப ஒரு கிதப்பு, அதை என்ன சொல்லுன்னு எனக்கு தெரியாது. இப்படியே அங்கே கிதக்கும்ல அந்த மாதிரி வரும். அதே மாதிரி ஸ்டெப்பெல்லாம் ஏறுறதுக்கு ரொம்ப அதே மாதிரி ரொம்ப ஒரு மடி, ஒரு சோம்பேறியாயிட்டேன் நான். ஏதாவது வீட்லேயே ஏதாவது வேலை செய்யணுன்னா எனக்கு முடியலை. எனக்கு ரொம்ப வையான்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துடும். அந்த மாதிரி ஒரு உஷாரே இருந்ததில்லை எனக்கு. அந்த மாதிரி வெயிட் ஏறிப்போ அப்புறம் நான் எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி இருந்துட்டேன்னா சரியாகாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஜிம்முக்கு போயிட்டு ஒரு 1 மந்த்து கண்டினியூஸாக போயிட்டேன். அது கூடவே நான் என்ன பண்ணிட்டேன்னா சுகர் நல்லா கட் பண்ணிட்டேன். சுகரை வந்து ஒரு சுகர் சாப்பிடவே சுகர் இருக்கிற எந்த ஒரு இதுவும் நான் சாப்பிடாமல் இருந்தேன் ஒரு 1 மந்த்து.
அப்புறம் வந்து டீ காஃபி அந்த மாதிரி எல்லாம் அது சாப்பிட்றதெல்லாம் கம்மி பண்ணிட்டேன். அப்புறம் வந்து ரைஸு சாப்பிட்றது கம்மி பண்ணிட்டேன். ரைஸு வந்து நான் ஒரு வாரத்தில் ஒரு தடவை தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் மீட்டு கொஞ்சம் சாப்பிடுவேன், சிக்கன் கொஞ்சம் சாப்பிடும், அது அந்த மாதிரி. அப்போது எனக்கு வந்து அப்புறம் டீ காஃபி டீ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். டீ இல்லாமல் எனக்கு வாழ முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். இருந்தாலும் நான் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு 1 மந்த்து இது எதுவுமே சாப்பிடவே இல்லை. ஒரு ஜிம்மோட ஒரு உன்னேட்டൻ്റെ ஜிம்மில் ஒரு ஆனிவர்சரி ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருந்தேன். அங்கே வந்து கேக்கு கட் பண்ணிட்டு இருந்தாங்க அன்னைக்கு. அப்போ எனக்கு அதை பார்த்து வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேக்கு, ஐஸ்கிரீமு அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இனிப்பாக இருக்கிறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் கேக்கை அங்கே கட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வேணான்னு சொல்லிட்டு நான் விலகிட்டேன். அப்போ உன்னேட்டனும் வந்து இந்த சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். நான் ஒன்றும் வேணாம், எனக்கு வெயிட்டு எப்படியாவது கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு சுகர் எல்லாமே கட் பண்ணிவிட்டேன் கஷ்டப்பட்டு நான். அப்புறம் சுகர் கட் பண்ணிவிட்டேன், ரைஸ் கட் பண்ணிவிட்டேன். ரைஸு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தயிரெல்லாம் போட்டு நல்லா பொரியல் எல்லாம் இருந்துடுச்சுன்னா ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டேன், என்னையே நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். வாரத்துக்கு ஒரு தடவை நல்லா இல்லை கொஞ்சம் ரைஸு போட்டுட்டு தயிரெல்லாம் ஊற்றி அந்த மாதிரி சாப்பிடும். அது இல்லாமல் நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்டேன். வெஜிடபிள்ஸ் வந்து குழம்பெல்லாம் வைக்கும்போது நல்லா காய்கறிகள் போட்டுட்டு குழம்பு வைக்கும். அதே மாதிரி பொரியல் எல்லாம் செஞ்சு அதுவும் நல்லா சாப்பிடும். அப்புறம் வந்து வெஜிடபிள் சாலடு அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டேன். அப்புறம் நான் சாப்பிட்டது ஓட்ஸு சாப்பிட்டேன். அப்புறம் ராகி புட்டு இருக்கும்ல, ராகி புட்டு, கொழா புட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ராகி வந்து புட்டு செஞ்சு சாப்பிடும். அதே மாதிரி வந்து நான் குறுக்கு இருக்கும்ல, சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் குறுக்கு கொடுக்கும்ல, அந்த மாதிரி ராகி குறுக்கு அந்த மாதிரி செஞ்சு நாங்கள் சாப்பிட்டோம். நானும் ஹஸ்பண்டும் உன்னேட்டனும் சாப்பிடும், குழந்தைங்களும் சாப்பிடும் ராகி குறுக்கெல்லாம். அப்போ அந்த மாதிரி சாப்பிட்டேன். அப்புறம் எக்கு சாப்பிட்டேன். எக்கு வந்து ஒரு 2 எக்கெல்லாம் டெய்லி சாப்பிடும். அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டப்போ இந்த சுகரும் கட் பண்ணிட்டப்போ எனக்கு 1 மந்தில் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் வந்து இப்போது இன்னும் குறைக்கணும், எனக்கு வெயிட்டு இன்னும் 10 கிலோ குறைக்கணும். இப்போ நான் என்னுடைய வெயிட்டு வந்து 70.3 அந்த மாதிரியான வெயிட்டு வந்தது. அப்போ இந்த 1 மந்தில் தான் இந்த ஒரு வெயிட்டு நான் குறைச்சது. அப்போது நான் ஃபாஸ்டிங் எதுவும் பண்ணலை. எனக்கு ஃபாஸ்டிங் பண்ணிட்டேன்னா எனக்கு அது வயரில் செட் ஆகாது. ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடியெல்லாம் நான் ரொம்ப ஃபாஸ்டிங் பண்ணிகிட்டே நான் டயட் எடுக்கும். அந்த மாதிரி டயட் எடுத்துட்டேன்னா எனக்கு ரொம்ப கேஸ் வரும், அப்புறம் வயிறெல்லாம் எரியும், அந்த மாதிரி வரும். அப்போ எனக்கு இப்போ கொஞ்சம் பிராயம் ஏறி வரும்போது நமக்கு அந்த மாதிரி டயட்டெல்லாம் செட் ஆகாது. அதனால் கொஞ்ச நாள் முன்னாடினா அந்த மாதிரியெல்லாம் எடுத்திருக்கேன் நான். இப்போ நான் அதை எல்லாம் பண்ண மாட்டேன். இப்போ வேணால் நான் சாப்பிட்டுட்டு இந்த ஃபேட் கண்டென்ட்டு இருக்கிற ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் டயட் எடுத்து நல்லா ஹெல்த்தியாக தான் நான் இப்போது வெயிட்டு குறைச்சேன் ஒரு 1 மந்தில். அப்புறம் எக்ஸசைஸ் வந்து நல்லா டெய்லி பண்ணுவேன். கொஞ்சம் வந்து எனக்கு வாரத்துக்கு 2 நாள் டான்ஸ் கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஜிம்முக்கும் போகும். அந்த மாதிரி ஒரு வீக்லி ஒரு 6 டேஸு நல்லா ஒர்க் அவுட்டும் பண்ணுவேன். அந்த மாதிரி போயிட்டு தான் எனக்கு இப்போ இவ்வளோ ஒரு இது கொஞ்சம் ஒரு 3 kg 3.5 கிலோ வரைக்கும் கம்மி பண்ணிட்டேன் நான். அப்போது இனியும் கம்மி பண்ணணும் எனக்கு கொஞ்சம். அப்போ இப்போ வந்து ஒரு 1 மந்தில் எடுத்துட்டேன். அப்போ கொஞ்சம் ஒரு மடி பிடிச்சிருச்சு. இனி இன்னும் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு 65 kg ஆகிட்டேன்னா கொஞ்சம் ஒரு பரவாயில்ல. அதே மாதிரி வேறொரு இது என்னென்னா, இந்த வரவு சாதனம் இருக்கும்ல, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, பக்கோடா,
பருப்பு வடை வடை அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எண்ணெயில் வறுத்தெடுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடாம இருந்தேன். அதுவும் சாப்பிடவே இல்லை, தொடவே இல்லைன்னு சொன்னால். அந்த மாதிரி எல்லாம் பின்ன அப்புறம் சப்பாத்தி சப்பாத்தி வந்து சப்பாத்தி வெஜிடபிள் குருமா. அப்போ சப்பாத்தி ஏதாவது நான் ஒரு காயை போட்டுட்டு குழம்பு செஞ்சுருந்தேன்னா அந்த குழம்பும் சேர்த்து சாப்பிடும். அந்த மாதிரி தான் நான் என்னுடைய வெயிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணதோட ஒரு இதை நான் உங்ககிட்ட சொல்லலான்னு நினச்சேன். ஏன்னா அன்னைக்கு நான் சொன்னேன்ல எனக்கு வெயிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு. இப்போ வந்து நான் கொஞ்சம் வெயிட்டு கம்மியாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெயிட்டு வந்து கம்மி பண்ணும்போது ரொம்ப நம்மளுக்கும் ஒரு இப்போது ஸ்டார்டிங்லலாம் ஒரு 1 வீக்கு ஓகே நம்மளுக்கு அதே ஒரு லெவலுக்கே வெயிட்டு போயிடுச்சுன்னா ரொம்ப சங்கடமாக இருக்கா. என்ன இந்த இத்தனை நாளாக டயட் எடுது ஒரு 15 டேஸில் எல்லாம் ரொம்ப வெளிய மாற்றம் எல்லாம் இருக்கலை இருந்துருச்சு ஐயோ சாரி, ஒரு கொஞ்ச நாள் எனக்கு வெளிய மாற்றம் இருக்கலை. ஆனால் வந்து அப்புறம் டயட் எப்பவுமே கண்ட்ரோல் பண்ணி எக்ஸசைஸும் வந்து போகும்போது இப்போ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வெயிட்டு கம்மி டெய்லி நான் காலையில் எழுந்திரிச்சு வெயிட்டு பார்க்கும். அப்போது சேஞ்சு எனக்கு தோணிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து 70.800 அந்த 74.800 அந்த மாதிரி தான் வந்தது. அப்புறம் வந்து அது 74 ஆயிடுச்சு. அப்புறம் 73 അങ്ങനെ அப்படியே குறைச்சி இப்போ 70.300 அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வந்திருக்கேன். இன்னும் எனக்கு கம்மி பண்ணணும். அப்புறம் நான் இதை பற்றி நான் முன்ன ஒரு வீடியோ செஞ்சுருக்கேன். இந்த வெயிட்டு கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு எக்ஸசைஸு பண்ணினாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நாம் எதுவும் பண்ணாமல் அப்படியே இருந்துருச்சுன்னா நாம் டல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் எக்ஸசைஸும் பண்ணி டயட்டும் பண்ணும்போது எனக்கு வெயிட்டு கம்மி ஆகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு. அதே மாதிரி கொஞ்சம் நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்காமல் டைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அலமாரியில் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இப்போ கரெக்டாக ஆகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி போயிட்டுருக்கேன். அப்போது இனி நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். அப்போ சரி, நான் என்னுடைய வெயிட்டு கம்மி பண்ணது எப்படி கம்மி பண்ணிட்டேன்னுள்ளது உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ செஞ்சேன். அப்போ எல்லோருக்கும் தேங்க்ஸ், ரொம்ப சந்தோஷம். ஆஷா உன்னி சேனலும் நீங்கள் வீடியோ போய் பாருங்கள். இன்னும் நான் வீடியோ போடுறேன். இப்போ டைம் கிடைக்காதனால தான் இப்போ வீடியோ போடாமல் இருந்திருக்கு. நான் இன்னும் போடுறேன். ரொம்ப சந்தோஷம். எல்லோருக்கும் ഒരുപാട് നന്ദി. താങ്ക് യു. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.